மல்டி வெஜிடபிளை பயன்படுத்தி நிறைய பேர் குழம்பு வைப்பீங்க. அப்படி வைக்கையில் என்னென்ன காய்கறிகளை ஒன்றா சேர்த்து வச்சா நம்ம சொல்கிற மாதிரி முழு ஊட்டச்சத்தை பெற முடியும். குறிப்பாக முழுமை பெற்ற புரதம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துகள். இப்போ நீங்கள் பார்க்கறது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, துவரம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், மைண்டில் ஞாபகம் வச்சுங்க, மரச்செக்கு நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம். இது கூட நம்ம பவுன் ஃபுட்ஸுடைய சாம்பார் பொடி உங்கள் வீட்டில் நீங்கள் தயாரிக்கிறது ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நம்ம பவுன் அம்மா வழக்கம் போல் தயாரிக்கக்கூடிய சாம்பார் பொடி கூட சேர்த்தப்பட்டுள்ளது. இந்த சைட் டிஷ்ஷு உச்ச ஊட்டச்சத்து நம்ம சொல்கிற மாதிரி புரதத்தோட. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லி. ஓகேங்களா? ஸோ உளுந்து, வெந்தயம் இதுலேயும் இருக்குது, அரிசி இருக்குது, இயற்கையாக புளிக்க வச்சு நம்ம மதிப்பு கூட்டி இருக்கிறோம். ஸோ இப்போது இந்த மாதிரி 3 வகையான காய்கறிகளை நம்ம என்ன பண்ணுறோம், முழுமையாக இதோட சேர்த்து குழப்பி அடித்தோம்னு வைங்களேன். நார்ச்சத்துக்கு நார்ச்சத்துமாச்சு, கார்போஹைட்ரேட்டுக்கு கார்போஹைட்ரேட்டுமாச்சு, புரோட்டீனுக்கு புரோட்டீனுமாச்சு, குறைந்த செலவில் நிறைந்த ஊட்டச்சத்து. காலை மாலை 2 வேளைக்கான உணவு. வெள்ளையாக இருக்கிறது தின்னாலும் இயற்கையாக புளிக்க வச்சு அதில் நம்ம சொல்கிற மாதிரி நுண்ணுயிரிகளை வளர்த்தெடுத்து கொண்டதுனால எங்களுக்கு சுகர் தர்றதில்லை, ஒபிசிட்டி தர்றதில்லை. ஸோ எனக்கு மட்டும் இல்லை. ஹாய் சொல்லுங்க போனோம்மா. 66 வயதில் பவுனம்மாவும் காலையிலையும் இரவும் தைரியமாக இட்லி சாப்பிட்றாங்க. அதுவும் வெள்ளையாக இருக்கிற இட்லி சாப்பிட்றாங்க. சுகர் ப்ரெஷர் எல்லாம் எங்களுக்கு இல்லை, மைண்டில் வச்சுங்க. இது வெறும் உணவை மட்டும் வச்சுட்டு கிடையாது, சமையலே பார்த்தீங்கன்னா ஆசனத்தில் கீழே. அது மட்டும் இல்லாமல் ஆட்டாங்கல் ஆசனம், அம்மிக்கல் ஆசனம், அது மட்டும் இல்லாமல் காலையில் பிரம்ம முகூர்த்த ஆசனம்னு இத்தனையும் செய்துட்டு இதை எடுக்கிறோங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதையும் உங்களுக்கு காண்பிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இது ரீல் அல்ல, ரியல் லைஃப் ஸ்டைல். நீங்களும் தொடர்ந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா வாழ்ந்து பாருங்கள். உங்களையும் வளமாக வைத்திருக்கும் நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன்.